இப்ப நம்ம ரோட்ல நடந்து போயிட்டுருக்கோம் சார். ரோட்ல நடந்து போயிட்டுருக்கும்போது, ஏதாவது ஒரு பொருள், விலை உயர்ந்த பொருளோ, இல்ல ரொம்ப முக்கியமான ஒரு பொருளோ, அது கீழ இருக்கு அப்படிங்கும் பொழுது, அத நம்ம எடுக்கிறோம். எடுத்து பக்கத்துல இருக்கவங்க கிட்ட, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் விசாரிக்கும் பொழுது, அங்க இருக்க யாரோடதும் அது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது, நம்ம அந்த பொருள வந்து கையில எடுத்துட்டு வரலாமா? இதுக்கு 2 விதமான விஷயங்கள நம்ம மேற்கோளி காட்டலாம். இறைவன் ஒரு சில விஷயத்துக்கு நீங்க ஏற்கனவே ஒரு சில விஷயத்த கேட்டிருப்பீங்க. அவன் தொலைக்கணும்னு விதி இருந்திருக்கும், உனக்கு கிடைக்கணும்னு விதி இருந்திருக்கும். அப்படியும் இத எடுத்துக்கலாம். இப்படியும் எடுத்துக்கலாம். ஐயா எனக்கு தேவைன்னு நான் கேட்டேன். உங்ககிட்ட பல வருஷமா கேட்டுன்னு இருக்கேன். உண்மையிலே அவனுக்கு தொலையணும்னு சொல்லிட்டு அவன் தலையெழுத்து இருக்கும். அவன் இந்த விஷயத்துல, இந்த ஜென்மத்தில, இந்த இடத்துல இந்த பொருள தொலைக்கணும். அப்படின்னு அவனுக்கு விதி அமைப்பு இருந்து, அந்த பொருளுக்கும் உங்களுக்கும் போன ஜென்மத்தில ஒரு கனெக்டிவிட்டி இருந்திருக்கும். நிச்சயமாக. ஆனாலும், அப்ப நம்ம என்ன செய்யணும்? 1000 தான் இருந்தாலும், நமக்கு திரும்பவும் சொல்றேன், அந்த பகுத்தறிவு எனக்கு குடுத்துருக்கானா இல்லையா? அப்ப அந்த பொருள உரியவர்கிட்ட ஒப்படைக்கிறது தான் புத்திசாலித்தனம். நமக்கு உண்மையிலேயே தேவைகள் இருக்கும். இல்லன்னு சொல்ல முடியாது. இப்ப அந்த பொருள நான் எடுத்து பயன்படுத்தும்போது, இன்னைக்கு எனக்கு கரண்ட்ல இருக்கிற ஒரு விஷயங்கள் மறைஞ்சு நன்மை குடுக்கும். அங்க நீங்க ஸ்லிப் ஆகாம போனீங்கன்னா, அந்த கர்மாலருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். உண்மையிலேயே இத எடுத்து நீ அனுபவிச்சு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு விதிக்கப்பட்டிருந்தாலும் யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. இருந்தபோதிலும், அந்த தவறுக்கான ஒரு விளைவை அனுபவித்து தான் தீரணும். நிச்சயமாக அது போன்ற சமயத்தில அடுத்தவர்களோட பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது.